எஸ் வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2.8. ஓகே, ஸோ எல்லா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் வீடியோஸ் இருக்கு, பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பாருங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் மூவ் டு தட் பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் பாருங்க. ஓகே, 2.8 என்ன சொல்றாங்க? an antifreeze solution is prepared from 222.6 கிராம் ஆஃப் எத்திலீன் கிளைகால் அண்ட் 200 கிராம் ஆஃப் வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுல யார் சொல்யூட் யார் சால்வெண்ட் கிளியர் ஆகணும். எத்திலீன் கிளைகால் இஸ் சொல்யூட், வாட்டர் இஸ் அ சால்வெண்ட். ஓகேவா? ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இது அண்ட் இது. கால்குலேட் த மொலாலிட்டி ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது மொலாலிட்டி. அடுத்து இந்த டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தென் வாட் ஷால் பி த மொலாரிட்டி கேட்கறாங்க. ரெண்டுமே கேட்கறாங்க. ரெண்டுமே கான்சன்ட்ரேஷனோட டெஃபினிஷன் தாங்க. ஓகேவா? மொலாலிட்டி ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஸோ மொலாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் திருப்பி திருப்பி அதே இது எழுதிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொலாலிட்டியோட ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ மொலாலிட்டி ஃபார்முலா என்னது? இது முன்னாடி பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். மொலாலிட்டின்றது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ சரி எழுதிடுவோம். இதுக்கு இது பண்ணிக்கிட்டேன். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ சொல்யூட்டோட மோல்ஸ் கொடுத்துட்டா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மோல்ஸ் கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் அப்பான் மோலார் மாஸ் தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute is equal to mass upon molar mass. mass கொடுத்தாச்சு. molar mass இதோட ஃபார்முலா வச்சு பண்ணீங்கன்னா 12 into 2 plus 6 into 1 plus 16 into 2 இதெல்லாம் பண்ணீங்கன்னா you get the molar mass as C2H. இருக்கிறது என்ன மோலார் மாஸ் இருக்கு? 220 sorry 60 C2H6 62 grams molar mass. 222 க்கு 62 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get the number of moles which is 3.59 moles. ஓகேவா? அதான் நியூமரேட்டர். mass of the solvent in kg. mass of the solvent 200 grams இருக்கு. இதை kgல போனீங்கன்னா 0.2 kg. கரெக்டா? அதுல எதுவும் டவுட் இல்ல. பேசிக். கரெக்டா? So you will be getting 3.59 divided by 0.2 kg which will be getting as 17.95. ஓகே, இது மொலாலிட்டி. கிளியரா? அடுத்து டென்சிட்டி கொடுத்தாங்க. தென் வாட் ஷால் பி த மொலாரிட்டி கேட்கறாங்க. மொலாரிட்டினா வால்யூம் வந்துடும். ரெட்டி வால்யூம் RV ஞாபகம். RV ரெட்டி மொலாரிட்டி வந்தா வால்யூம் வந்துடும். ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை ஃபார்முலா. நீங்க கண்ணில் காட்டுங்க சார், நான் பார்த்தே தீரணும்னீங்கன்னா அந்த ஆல்ரெடி எழுதிச்சிருக்கேன். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஓகேவா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 3.59 divided by volume of solution in liters. அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஸோ மாஸும் டென்சிட்டி, மாஸ் வந்து என்னது? டோட்டல் மாஸ் 222.6 பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். 222.6 சொல்யூட்டும் சால்வெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை சொல்யூஷனோட டென்சிட்டி இஸ் 1.072. இது பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த வால்யூம் ஆஸ் 394.2 ml வரும். லிட்டர்ஸ் தான் போடணும்னு சொல்லியாச்சு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ பி கெட்டிங் வால்யூம் ஆஸ் 0.394 லிட்டர்ஸ். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. ஸோ 3.59 மோல்ஸ் டிவைடட் பை 0.394 லிட்டர்ஸ் பண்ணீங்கன்னா யூ பி கெட்டிங் 9.11 மொலாரிட்டி. புரிஞ்சா? கிளியரா? சிம்பிள் தானே? ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. யூ கேன் வாட்ஸ்அப் மீ, கால் மீ, நோ ப்ராப்ளம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.